அம்மா இல்லாத வளர்ந்த பொண்ணுங்க. ஆமாம், நான் 8th படிக்கும்போதே எனக்கு அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க. எங்கள் அப்பா 2வது கல்யாணம் பண்ணிட்டாரு. சித்தி பல பிரச்சனைகள் பண்ணாங்க. அதுக்கு நடுவே இருந்து தான் நாங்கள் வளர்ந்தோம். அதுக்கப்புறம் நான் ஒரு டிகிரி முடித்தேன். ஒரு டிகிரி முடித்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அங்கே ஒரு நாத்தனார் எனக்கு இருந்தாங்க. அவங்க வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணு. அவங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்துருந்துச்சு. அதிகமாக மாமியார் வீட்டில் தான் வந்து இருப்பாங்க, செல்லமாக வளர்ந்ததுனால. நாங்கள் அப்பப்போ தான் வருவோம். வேலை விஷயமா நாங்கள் சென்னையில் இருந்தோம். வந்து போய்கிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் வர்றப்பெல்லாம் நாங்கள் வர்றப்ப தான் மெயினாக வருவாங்க. நான் தான் எல்லா வேலையும் செய்யணும். எங்கள் மாமியார் என் ட்ரெஸ்ஸை துவைக்க மாட்டாங்க. அவங்க பொண்ணு ட்ரெஸ்ஸை பேத்திட்டு அவங்க மாமியார் ட்ரெஸ் இவங்க மட்டும் துவைச்சிக்குவாங்க. என் ட்ரெஸ்ஸை நான் மட்டும் தான் துவைக்கணும். என் ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸை நான் தான் துவைக்கணும். எங்களை எடுக்கவே மாட்டாங்க. என் ஹஸ்பண்டு அம்மா பேச்சையும் அப்பா பேச்சையும் கேட்டுட்டு என்னை அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. நான் கன்சீவ் ஆகிட்டேன். உடனே எங்கள் அப்பா என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். அங்கே விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவங்களும் பையன் வாழ்க்கை போகக்கூடாதுங்கிறதுக்காக மறுபடியும் வந்து கெஞ்சி கூட்டிகிட்டு போனாங்க. நானும் போனேன். மறுபடியும் அந்த தப்பை பண்ணாங்க. அவங்க தங்கச்சி 2 பெட்ரூம் இருக்குது. ஒரு பெட்ரூமில் அது மட்டும் தான் ஏசி இருக்கும். அந்த ஏசி இருக்க ரூமில் அவங்க தங்கச்சி இதில் நான் தான் தூங்குவேன், நீ கீழே தூங்கு அப்படின்லாம் சொன்னாங்க. நானும் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அதே மாதிரி கீழே பாய விரிச்சு படுத்து தூங்கிடுவேன். இதே ஹஸ்பண்ட் பார்த்துட்ருப்பாரு. ஆனால் எதுவுமே கண்டுக்க மாட்டார். நான் தனியாக கூப்பிட்டு சொன்னேன் அப்படின்னா, என் தங்கச்சி செல்லமாக வளர்ந்த பொண்ணு, கண்டுக்காத அது அப்படி தான் அப்படின்னு சொல்லுவார். இது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய்கிட்டே இருந்துச்சு. மறுபடியும் எனக்கு ஒரு பாப்பா பிறந்துச்சு. பையன் இல்லை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுவும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாங்க. இதையெல்லாம் தாண்டியும் நான் அமைதியாக பொறுத்துட்டு தான் இருந்தேன். மறுபடியும் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனார். மறுபடியும் கூட்டிகிட்டு வந்தாங்க. எல்லா கஷ்டத்தையும் தாங்கினது பலமாக இப்போ தனி கொடுத்தனை கூப்பிட்டேன். அவரும் அவங்க தங்கச்சியோட அம்மாவையும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ தனி கொடுத்தனை சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம்.